ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைக் டிரைவிங் 3Dயில் சீட் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் கூட போகலாம். இந்த பையனை பாருங்கள், ஜாலியாக சில் பண்ணிட்டுருக்கான் ஸ்விம்மிங் பூலில். சரி, இப்போ நம்ம என்ன சீட் கோட் பார்க்க போகிறோம்னா டைனோசர் சீட் கோட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க கொஞ்சம் வெளியில் போயிடுறேன், இல்லைன்னா உள்ள ஸ்பேஸ் பத்தாது. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு 50 போட்டுக்கினீங்கன்னா ஒரு சின்ன டைனோசர் வரும். இந்த பாருங்க, இது மேலே ஏறி உட்கார முடியும், ஆனால் ஏன் உட்கார முடியலன்னு தெரில. இந்த ஆட் ஒன்று ஆனா வந்துருக்கு. இப்போ செகண்ட் டைனோசரோட சீட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கடா போச்சு? இங்கே பாருங்கள், எங்கே போயிருக்கு பாருங்கள். அதுக்கு என்ன மறந்துட்டேனே. 51 போட்டால் இங்கே பாருங்கள் எப்படி வந்து பாருங்க. சரி, அப்புறம் இன்னொரு டைனோசர் சீட் கோட் என்ன, 52 போட்டால் அட இந்த ஆட் ஒன்று. இங்கே பாருங்கள், அந்த டைனோசர் எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றி இப்படி நுழைஞ்சி வருது. சரி, நெக்ஸ்ட் டைனோசர் சீட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 53 போட்டிங்கன்னா இன்னொரு டைனோசர். ஓ மை காட், அது எப்படிங்க இந்த வால்குள்ளே அதோட கால் நுழைஞ்சி போகுது? ஒரு லாஜிக்கே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு டைனோசர் சீட் கோட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பைக் சீட் கோட் வந்து 5000 நானே ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சேன். பாருங்கள், நீங்கள் 5000 போட்டிங்கன்னா புல்சர் 200 வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்கு? 6000 நினைக்கிறேன். ஆமாம், 6000 போட்டிங்கன்னா இந்த மாதிரி பைக் வரும். அது பேர் என்ன? ஸ்ட்ரான் பைக். ஒன்றும் ஜம்ப் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், அதனால ஜம்ப் பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சீட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9999. இங்கே பாருங்கள், வேஸ்ட்டான புல்லட் வந்துடுச்சு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அதனால தான் எடுத்து வச்சிட்டேன். இருங்க, இதை கொலை பண்ணிடுவேன். கொஞ்சம் பின்னாடி வந்துடுவோம். சிச்சோ, இந்த பைக்கும் பற்றிக்கிச்சு. இப்போ இருங்க, நம்ம இன்ஃபைனைட் ஹெல்த் போட்டுக்கலாம். 9129 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் ஹெல்த் வந்துடும். இங்கே பாருங்கள், இன்ஃபைனைட் ஹெல்த் வந்துடுச்சு. 9129 போட்டிங்கன்னா அது வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த டைனோசர் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். சரி, அப்புறம் 4 தடவை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோஸ்ட் ரைடர் பைக் வரும். பாருங்கள், இதில் ஒரு லாஜிக்கே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நான் போய் வண்டியில் ஏறிக்கிட்டேன்னா என் பக்கத்தில் நெருப்பு எரியுது, ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்கள், இப்போ பக்கத்தில் அங்கே ஒருத்தர் போகிறான்ல, அவன் மேலே ஏற்றுற வண்டியை அவன் மட்டும் பற்றிக்கிட்டான். இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே கொஞ்சம் நியாயம்னா பார்த்து சொல்லுங்கள். அவனை தொடக்கல இல்லை, அவன் பற்றிக்கிட்டான். இந்த கார் மேலே ஏற்றி பார்ப்போமா? ஐயோ, கார் வெடிச்சிருச்சு. பறக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போமா? சச்சக், என்னடா ஒன்றுமே ஆகல. என்னடா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்கிப்போம். அப்புறம் 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் வரும். ஐயோ, ப்ளூ கலர்.
சாரி பர்பிள் கலர் கார் வரும். ஆனால் இது பிக்கப் அவ்வளோவா நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், நீங்களே மொக்கையாக இருக்கும் காருங்க பாருங்கள். போய் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போய் இருக்கிறேன். டோர்லாம் பிச்சுக்கிச்சு. அப்புறம் ஜம்ப் பண்ணிட்டு இது ஜம்ப் பண்ணால் இதில் எனக்கு ஒரு ட்ரிக்கு ஞாபகம் வச்சுருக்கேன். அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே. சரி, நம்ம ஒரு காரில் போயிட்டு 8123 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்காட்டின்னு நினைக்கிறேன். மஸ்டாங்கா தெரியலையே. சரி, ஏறியாச்சு. அப்புறம் அந்த டைனோசர் ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ளே போயிட்டு டைனோசர்களை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். சரி வாங்க. பாருங்க, அவன் போய் அவனை நம்ம கிட்ட போயிட்டு கார் வேறு பைக்கு வாங்கிக்கலாமா? உங்களுக்கு இன்னொரு சீட் கோட் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீட் கோட் என்னென்னா 2000 போட்டிங்கன்னா 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும். பார்த்தீங்களா? ஆனால் சும்மா லைட்டாக எப்படி தட்டணும்னாலே ஒதுங்கி பாருங்க. சரி, நான் அதை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ட்ரெயின் அதை வந்துச்சு கழிச்சிட்டேன். அதுக்குள்ளே இப்போ டைனோசர்லாம் நம்மளை பார்த்தா கலக்குற மாதிரி ஒரு அப்டேட் வர வச்சுருக்காங்க. அந்த அப்டேட்டில் ஏதாச்சும் இது நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த வேலையா பண்ணுவா. சரி, நம்ம பைக்லேயே போவோம். காரை நிறுத்தினா போய் பறந்து விழுறான். இதில் கொஞ்சமாச்சு ஏன் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. இதில் போகலாம். சீட் கார்டு வந்துட்டேனே. 777 ஏன் போந்துச்சு? ஐயோ, 777 வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டுகாட்டி வந்துடும் உங்களுக்கு. இதில் தெரியல. சரி, நம்ம உள்ளே போவோம். ஜுராசிக் பார்க். இதுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு டைனோசரை நம்ம துரத்த வச்சுட்டு இங்கே வரைக்கும் கூட்டின்னு வந்து வெளில போக முடியுமான்னு பார்க்கலாம். வண்டி தானா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைனோசர் காணோம். ஓ மை காட், டைனோசர் சபா. பரவாயில்ல, ஒன்றும் ஆகலை. இவ்வளோ நேரமாக தேடினதுக்கு ஒரு டைனோசரையும் காணும். மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ் கற்றுட்டு பாரு. சார் வா, டக்குன்னு வா. இது என்ன கடிக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? அட, நான் வந்து நின்றுட்டேன். கடி. ஐ, கடிக்கவே மாட்டேங்குது. சரி வாங்க, நம்ம வெளில போய் ட்ரை பண்ணுவோம். வெளில கூட்டிகிட்டு போக முடியுதான்ட்டு. வா 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 வா, வரியா?
எங்கே இருந்துச்சு? வா 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 சீக்கிரம் வா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? சபா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக ஹெல்மெட்லாம் போடுறேன். எப்படி கற்றுக்கணும்? சீக்கிரம் பின்னாடி ஓடி வா, வெயிட்லாம் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ இது ஒன்று பொறுமையாக ஓடிடுது. எப்படி ஓடிடுவேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இடிச்சா ஏதாச்சும் ஆகுமா? வெளில வந்துட்டேன். ஆனால் கீழே விழுந்துட்டேன். நேற்றுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வெளியில் வந்துட்டேன் நான். அந்த டைனோசர் என்னாச்சு? உள்ளே எழுந்துருச்சு டைனோசர். சரி ஃப்ரெண்ட்ஸ், கூட்டிகிட்டு வர முடியல. பாருங்கள், ஹெல்மெட் தூக்கி கீழே போட்டான். சரி ஓகே, நம்ம வண்டி எடுத்துட்டேன் போவோம். சரி, இப்போ வந்து ட்ரெயின் கிட்ட போயிட்டேன். அந்த இந்த சைடில் போனோம் ட்ரெயினுக்கு. நான் வேறு மாற்றி வந்துட்டேன். ட்ரெயின் கிட்ட போயிட்டு அந்த குட்டி டைனோசரை சீட் கோட் போட்டு வர வச்சுட்டு அது மேலே ஏற்றினா ஏதாச்சும் ஆகுதான்னு செக் பண்ணணும். ட்ராக்லேயே போகும். என்ன ஸ்பீடாக போகுது. பரவாயில்ல, இது நல்லா ஸ்பீடாக போகுது. சும்மா இந்த 777 ஒரு ஃப்ளோவில் போட்டேன், சூப்பராக வந்துருச்சு. போடா, எவ்வளோ தூரம் போகுது. நம்ம அந்த சைடே போயிருக்கோம் போலையே. ரோடு கூட எங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சைடு ஏதாச்சும் டைனோசர் வந்தால் வருதான்னு பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி பண்ணாமா? டைனோசர் நம்ம உள்ளே போயிட்டு சீட் கோட் போட்டு நிறைய டைனோசர் அதுக்குள்ளே உள்ளே விட்டுருலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவை முதல்ல எண்டு பண்ணலாம். ஞாபகம் வந்துச்சு, இருங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ லெஃப்டில் போனால் போலீஸ் ஸ்டேஷன் வரும். இந்த ஹெல்மெட் தான் கீழே போட்டான்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எப்படிங்க வந்துச்சு? பே ஜஸ்ட்டுமே சீட்சிருப்பேன். அப்பாடா, ஒன்றும் ஆகும். அதோ இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஏர்போர்ட்டு தாண்டி சபா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னது? நம்ம வச்ச கார் தான். கோஸ்ட் ரைடரா அது? ஆமாம், கோஸ்ட் ரைடர் தான். சரி, வண்டியை போட்டு அப்பா என்னாச்சு? இந்த சீட் கோட் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும் தெரியல. முதல்ல இங்கே கொஞ்சம் தூரமாக வந்துட்டு ஒரு 0 போட்டு கொடுங்க. பார்த்திங்கன்னா கேஸ் டேங்க் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக போய்ப்போம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா இது அப்பப்போ பறந்து ஓடி போயிடும். சரி இன்னொன்று மறந்துட்டேன். இப்படி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? 2 0 போடுங்க. 2 0 போட்டிங்கன்னா பெரிய கேஸ் டேங்க் வந்துடும். கொஞ்சம் தூரமாக போயிட்டு நீங்கள் நின்றுக்கலாம். இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். கன் எடுத்துக்கிட்டேன். அப்படியே பார்த்து வெடிச்சிருச்சே. இது ஒன்று சுட்டி பார்ப்போம்.
பாருங்க. நான் என்னமோ என்னை வந்து அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னோட ஹெல்த்தை பாருங்க. ஜஸ்ட் மிஸ் அடி வாங்கினேன் நான். இன்னும் பாருங்க அந்த கிளாஸ் டேங்க் உயிரோட. என்கிட்ட வராத, தூர போ. கார் வாங்கிட்டு சரி, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இவனுங்களை சொல்லலாம். இங்கே ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்கே போனான்? ஐயோ போலீஸு. எங்கடா போனீங்க? ஓ, அங்கே உட்காந்துருக்கான் அவன். ஓகே, எப்படி கட்டுற மாதிரி ஹெட்ஷாட் அடிக்குமா? ஒரே பாலில் கறி கட்டாங்க. சரி, நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.